அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர் தாந்தோன்றீஸ்வரர் கோவில், அந்த கோயில்ல திருமணம் நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 120 திருமணங்கள். அந்த திருமணம் முடிஞ்சோன்னா அந்த பாய் போடுறது, அந்த அடுத்த சடங்குகள் செய்யறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு தள்ளு முள்ளு மோதல்லாம் ஏற்பட்டதா செய்திகள்லாம் இன்னைக்கு பத்திரிகையில் வந்துரு. ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். அறநிலையத்துறை கோவில்ல இது மாதிரி நடக்கிறது பல இடங்கள்ல நடக்குது. இது தாந்தோன்றீஸ்வரர் கோயில்ல நேத்து ஒரே நாள்ல 120 திருமணம்னா என்ன ஆகும்? இந்த முகூர்த்தம்ங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தான் இருக்கணும். இந்த ஒரு மணி நேரத்துல 120 திருமணம் எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் அறநிலையத்துறை யோசிக்க வேண்டாமா? சும்மா பணம் கொடுக்காங்கிறக்கா எல்லாத்தையும் உள்ள அனுமதிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? முழுக்க முழுக்க நேத்து நடந்த இந்த தாண்டவந்தீஸ்வரர் கோயில்ல நடந்த பிரச்சனைக்கு அறநிலையத்துறையினுடைய கவனக்குறைவு, அறநிலையத்துறையினுடைய நிர்வாகத்திறமையின்மை தான் காரணம்னு சொல்லணும். காரணம், ஒரு மணி நேரத்துல எப்படி 120 திருமணம் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஒரு திருமணம் நடத்துறதுக்கு 1000 ரூபாய், 500 ரூபாய், 5000 ரூபாய், ஏன் 10,000 ரூபாய் கூட சில கோயில்கள்ல அந்தந்த கோயில்களுடைய இதை பொறுத்து வசூல் பண்றாங்க. அப்ப இந்த பணத்தெல்லாம் வசூல் பண்றது என்னது? இதை பண்ணி மக்களுக்கு ஏதாவது, வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுக்கணும்ல. அதை பண்ணாம அத்தனை மக்களும் கஷ்டப்படுகிற வகையில ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையை பல கோயில்கள்ல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது அறநிலையத்துறை சிந்திக்கணும். பல கோயில்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. பணம் வாங்கி வச்சு நீங்க அந்த ஒரு மணி நேரத்துல எவ்வளவு திருமணம் நடத்து? ஏன்னா யாரும் திடீர்னு ஒரே நாள்ல ஒரு நாள் இரவுல கோயில்ல திருமணம் பண்ணிட போறது கிடையாது. இவங்க முதல்ல பெர்மிஷன் வாங்கி, முதல்ல அதுக்குண்டான ஆவணங்கள்லாம் கொடுத்து, ஆதார் கார்டுல இருந்து, விஏஓ சர்டிபிகேட்ல இருந்து, பத்திரிகையில இருந்து, போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்றாங்களா இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட சுமார் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே இந்த கோயில்ல எத்தனை திருமணம் நடக்க போறதுங்கிற விஷயம் அந்த கோயிலினுடைய நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அதுக்குண்டான முன்னேற்பாடுகளை இவங்க பண்ணணுமா வேண்டாமா? வாங்குற பணத்தை வசூல் பண்றது மாத்திரம் தானே இவங்க குறியா இருக்கிறாங்க. ஒரு நாள்ல ஒரு முகூர்த்தத்துல எவ்வளவு நேரம் நம்மளால திருமணத்தை நடத்த முடியும்? ஒவ்வொரு திருமணத்துக்கும் டைம் போட்டு கொடுத்துடலாம். நீங்க இந்த இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள வரணும், இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள வரணும், டைம் போட்டு டைம் ஷெட்யூல் பண்ணி கொடுக்கலாம். இல்ல அதுக்குண்டான ஏற்பாடுகள் இது பண்ணி வச்சு ஒரே நேரத்துல 108 திருமணம் எல்லாம் நடக்கிறதா நம்ம பாக்குறோம். ஒரே நேரத்துல சுவாமி முன்ன அதுக்கு உண்டான ஏற்பாடுகள், வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். இது எதுவுமே செய்யாம இன்னைக்கு கோயில்களில் திருமணம் நடைபெறுவதுங்கிறது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே வருது. காரணம், ஏழை எளிய மக்கள் பெரிய மண்டபங்கள் பிடிச்சு திருமணம் நடத்துறதுங்கிறது பெரிய அளவுல அவங்களால நடத்த முடியாது, கஷ்டப்படுறாங்க. அவங்க கோயில்ல வச்சு திருமணம் நடத்துவாங்க. பக்கத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு முடிச்சு அதோட அவங்க திருமணத்தை, எளிமையான திருமணம் நடத்தக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழகத்துல இருக்காங்க. வசதியானவர்கள் கூட அவர்களுடைய நேர்த்தை கடன், வேண்டுதல், சில நேரம் சீர்வரிசை மனவடை போட்டு செய்யும்போது அதுக்குண்டான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில நேர்த்தி கடனுக்காகவும் கோயில்ல திருமணம் நடத்துறவங்க இருக்காங்க. இப்படி திருமணங்கள் கோயில்களில் நடைபெறுவது இன்னைக்கு அதிகமாகிட்டு வருது. பாரம்பரியமான விஷயம் இடைக்காலத்துல நின்று போனது இப்ப மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல கோயில்கள்ல திருமணம் நடத்துவதுங்கிறது அதிகமாகிட்டு வருது. ஆனா அதற்குண்டான வசதிகளை இந்து சமய அறநிலையத்துறை, அந்தந்த கோயில்களினுடைய நிர்வாகம் செய்ய தவறுகிறது. இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய, புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசாங்கமாவது அதை கவனம் கொடுக்கணும். அறநிலையத்துறை அமைச்சர் இதுல கவனம் கொடுக்கணும். பக்தர்கள்ட்ட பணம் வாங்குவது மட்டுமே குறிக்கோளாக இல்லாம, வாங்குற பணத்தை நீங்க அதை முறையா செயல்படுத்தி பக்தர்களுக்கு வசதி செய்து கொடுப்பதற்கான அரசாங்கம் செய்யணும். இல்லைன்னு சொன்னா இது ஒரு பெரிய அசம்பாவிதத்திலேயோ அல்ல வேற ஏதாவது ஒரு விபரீதத்திலேயோ போய் முடியக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் திருமணம் நாள்ல, முகூர்த்த நாள்ல குவியும் போது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் கூட ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அரசாங்கம், இந்து சமய அறநிலையத்துறை இதில் பெரிய அளவுல கவனம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.